Hello everyone. So another day, another video. So இன்னைக்கு ஒரு பிஸி டே. மார்னிங் வெட்டிங் இருக்குது. ஸோ ஆஃப்டர்நூன் என்கேஜ்மெண்ட் அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் வெட்டிங் முடிஞ்சு அவங்களோட ரிசப்ஷன் இருக்குது. 3 ஷூட் இருக்குது. கண்டினியூஸாக ட்ராவலில் தான் ஷூட் இல்லாத நேரம் ட்ராவலில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் இப்போ 2:30 ஆகுது டைம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸுன்றதால இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஏர்லி மார்னிங் வெட்டிங் வந்து 6 to 7:30 டைம் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆகிட்டு ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் ஷூட் ஆஸ் யூஸ்வல். ஸோ கேண்டிடேட் எதுவுமே எதிர்பார்க்கல, எல்லாமே ட்ரெடிஷ்னல் கோயில்ன்றதால ரிசப்ஷன்லேயும் அவங்க ட்ரெடிஷ்னல் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டி ஷாட்ஸ் எதுவுமே இருக்காது, பட் ஒரு நல்ல ஷூட்டாக தான் இருக்கும். முடிச்சுட்டு ரெண்டுக்கும் மிடில் வந்து மார்னிங் 7:30 மினிட்ஸ் கண்டிப்பாக 8:39 தாண்டிடும். ஸோ முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே போய் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்கேஜ்மெண்ட் எப்படியும் ஒரு 4:30 தாண்டிடும். முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டன் லாங் ட்ராவல் பண்ணி ரிசப்ஷன் ரிட்டன் மார்னிங் நடந்து அவங்களுக்கே ரிசப்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ ரிசப்ஷன் நைட் வரைக்கும் போகும். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே ஷூட். ஸோ நெக்ஸ்ட் ஷூட்டுக்குமே சூன் அடுத்த வீடியோவே ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு இங்கேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகணும் நெக்ஸ்ட் ஷூட்டுக்கு. ஸோ அந்த வீடியோக்கு பார்ப்போம். சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ டைம் ஆகிடுச்சு. மணி இப்போ 2:30. ஸோ இப்போ கிளம்புனா தான் வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாய் பாய். empty road. Okay, so கிளம்பலாம். Sandana. Iva? Focus macam. Okay, so this is Akash. Come on, introduce yourself. Hi. Stay hydrated. இதெல்லாம் கட் பண்ணுறோம். இல்லை வரும் கண்டிப்பாக வரும். நீயும் ஒரு வச்சுரு, அப்படியே வச்சுரு. இல்லை ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். அது கேமரா அது ஆட்டோமேட்டிக் திரும்பிக்கும் டைமுக்கு இந்த மாதிரி. சூப்பர் வரும். என்ன ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்று பார்க்குறதுக்கு. ஐஃபோன் கனெக்டே ஆகாதீங்க. முந்தா கனெக்டாக இருக்கு தெரியலையே, நான் அது இருக்க பண்ணதில்லை. ப்ளூடூத் எப்படி வைக்கிறதே தெரியல. மனம் நோண்டிக்கிட்டு வச்சு பேசாமல் லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறியா? லைட்டும் வந்து சாச்சிட்டே வந்துடுறதுல இது சொல்லுங்க. சரி ஓகே, போயிடுங்க. விட விட பால் வாங்க போனாங்களா? காலை ஒரே டேக்கில் எடுக்கிறியா? ஒரே டேக்கு தான். கை எவ்வளோ நடுங்குதுன்றதை இன்னைக்கு நான் பார்த்துட்றேன். கையில் நட்டுக்கல கார் ஆட்டுறீங்க. யாரு வந்தானா? எடுத்து கீழே வச்சிரு, எடுத்து கீழே வச்சிரு. சாங்ஸ் காலையிலேயே சாங்ஸ் செலெக்ஷன்ஸ். செலக்ஷன்லாம் இல்லை, யூடியூப்ல தானா ஓடுது. யூடியூப்ல தானா ஓடுது. நீ வைக்கிறத வச்சுட்டு வீடியோ ஆஃப் பண்ணியிருந்தா உன் தண்ணி இருப்பேன். வீடியோகிராஃபர் ப்ரோ அப்படியே ஹாய் தூங்கிட்டாரா? இல்லை அவர் தூங்கிட்டாரா? ப்ரோ தூங்குறவரை கூப்பிட்டு தூங்குறீங்களான்னு கேட்குறீங்கடா? கூப்பிட்டது நீங்க ரெஸ்ட் எடுத்து தூங்குறீங்களா ப்ரோ? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? லொக்கேஷன் வந்தாச்சு. திருப்பூர் முருகன் கோயில், கந்தசுவாமி கோயில், குளம், நாய்ஸ் தான் இருக்கும்.
அவ்வளோதானா லைட் எடுத்து திருப்பூர் போயிட்டு கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ முருகன் கோயில் வெட்டிங்க்கு இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கு. வாங்க போவோம். இந்த பக்கம் செப்பல் அவுத்துட்டு வந்துடணுமா? என் கோயிலுக்குள்ள ஸ்லிப்பர் போடக்கூடாதுல்ல. சரி எங்கேயா அவுத்துருவா காரை சரி அவுத்துட்டு லாக்கெல்லாம் ஆன் பண்ணுறேன். அதேதான் அந்த லைட் குளத்துக்கு பின்னாடி ஒன்று இருக்குல்ல, அது இருக்கு. ஆமாம், வெரிஃபை பண்ணிட்டு தான் சாப்பிடுது. ரொம்ப நேரம் எடுத்துட்டு தம்பி டீ சொல்லிட்டியா? டீ நான் சொல்லலையா நீங்கள்? சொல்லிட்டீங்களா? இருக்குண்ணா. குடிங்க, கேஷுவலாக குடிங்க. விளாகில் வரோம். எப்படி இது? சக்கரை இல்லாத சுகர் இல்லை. எப்பயும் குடிக்கிறதா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் குடிப்பேன், பட் எனக்கே ஸ்ட்ராங்குன்ற அளவுக்கு போட்டுருக்கேன். கீழே போயிலாம் எடுக்கணுமா? கோயிலில் ஒரு 20 செகண்டில் கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்க. சுற்றி இருக்கிற சவுண்டு, கூட்டம் எல்லாத்துலேயும் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே ட்ரெடிஷ்னல்ன்றதால் தப்பிடுச்சு. கேண்டிடாக இருந்தால் இருட்டில் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஏதோ முடிஞ்சது எடுத்துருக்கு. பட் எப்படி இருந்தாலும் வீடியோஸ் எடுக்க முடியல. அங்கேருந்து ஏதோ நீ எடுத்துருக்க. பார்ப்போம். சுற்றி எத்தனை கல்யாணம் நீங்களே பாருங்கள். கம்மி தான். கூட்டம் இப்போ வீடியோ எடுக்கும்போது குறைஞ்சிடுச்சு. இதை விட அதிகமாக இருந்தது. நம்ம கேமராமேன் என்னடா ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வெளில வந்துருக்கோம். சொல்லலாமா? நல்லா என்னாச்சு? கட் பண்ணி மாட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ள இந்த கூட்டத்தில் ஏதோ ஏற்று ஊற்றி சிரிங்கப்பா, சிரிங்க. 1 2 3 சிரிங்க.
ஆ இவ்வளோ கிட்ட வர ஆஸ் யூஷுவல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஒரு ஐடன் சீக் விளையாடுறாங்க. ஓகே, ரெண்டு பேருமே சேமா பண்ணுங்க. போஸ்ட் மட்டும் ஜஸ்ட் எட்டி மட்டும் பாருங்க. ரெண்டு பேரும் போஸ்ட் மட்டும், போட்டோ தான், வீடியோ இல்லை. ஜஸ்ட் எட்டி பாருங்க. அடுத்த வருஷம் உங்க குழந்தை விளையாடணும், நீங்க விளையாண்டுக்கிறீங்க. கை பிடிச்சிக்கோ, கை பிடிச்சிக்கோ. உட்காந்துக்கோ. ஷூட் முடிஞ்சிடுச்சு. வெளியே பேக்கப் பண்ணுறோம். பிடிஎஸ் எடுக்கிறதுக்கான டைமில் கிடைக்கல. ஆடியோ கேட்குதான்னு தெரியல. பார்ப்போம் எப்படி அவுட்புட் வந்துருக்கு. ஷூட் முடிச்சுட்டு நிறைய படத்தில் நல்லா கிளம்ப வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. குட்டி குட்டி மீனுங்க இருக்கா, ஓகேவா? அப்படியே இல்லடா என்ன பேசுறதுன்னு தெரியல. प्रत्यक्ष दीपं दर्शयामि। कुबेराय वैश्रवणाय महाराजा அப்படியே கேமரா பாருங்க, போடுற மாதிரி பாருங்க. அப்படியே ரிங்க கேமரா பக்கம் ஓகே.